بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر பேரன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த கேள்வி பதில்களுக்கு செல்வதற்கு முன்னால் இந்த கேள்வி பதில் மூலமாக என்ன நன்மை விளைய வேண்டும் என்பதனை குறிப்பிட்டுவிட்டு நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். பொதுவாகவே நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் பல செய்திகளும் நாம் ஊடகங்கள் வாயிலாக தெரிந்து கொள்வது போல இஸ்லாத்தை பற்றியும் பல செய்திகள் தொலைக்காட்சி மூலமாக, செய்தித்தாள்கள் மூலமாக, இணையதளங்கள் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம். அப்படி தெரிந்து கொள்ளக்கூடிய செய்திகளிலே இப்படியெல்லாம் ஒரு வழிமுறை ஏதாவது இருக்குமா என்ற அளவுக்கு ஏதாவது உங்கள் உள்ளங்களிலே சந்தேகங்கள் இருக்கும். அத்தகைய சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் கேட்கலாம். இப்படி கேட்பதன் மூலமாக என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா, உங்களோட விளக்கம் சொல்லுவோம். விளக்கம் சரியாக இருந்தால் உங்களுடைய கருத்து மாறணும். ஒருவேளை உங்களுடைய அந்த கேள்வி, அந்த சந்தேகம் என்பது முஸ்லீம்கள் அவங்க மனிதர்கள் என்ற முறையில செயல்பாடு நடவடிக்கைகளில் உள்ள குறையா இருந்தா கூட நீங்க சொல்லலாம். அது தாராளமாக நீங்கள் பதிவு செய்வதற்கான முழு சுதந்திரமும் இங்க இருக்கு. அப்படி நீங்கள் அந்த குறைகளை எடுத்து சொன்னீர்கள் என்று சொன்னால் அதை சரி செய்வதற்கு என்ன செய்திருக்கிறோம் தான் சொல்லுவோம். அப்படியே குறைய சரி கட்டி சப்பக்கட்டு கட்டிலாம் கொண்டு போற வேலையை செய்ய மாட்டோம். அப்ப ஒண்ணு இது இங்க இருக்கக்கூடிய மக்களை சரி செய்வதற்கு உதவும், இன்னொன்னு சரியான விளக்கம் கிடைத்து விட்டால் உங்களுடைய கருத்துக்கள் மாறுவதற்கு உதவும் என்ற அடிப்படையில் இது அமைந்தது என்று சொன்னால் ஆரோக்கியமானதாக இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. என் பேர் பாலமுருகன், மதுரையிலிருந்து வந்திருக்கேன். இங்கே ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம். ரமலான் நோன்புக்கு பிறை தெரிஞ்சாதான் நோன்பு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் அந்த ரமலான் நோன்புக்கும் என்ன தொடர்பு? சார் பாலமுருகன் என்ன கேட்குறாங்கண்டா, ரமலான் மாதத்தில் நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க, பிறை தெரிஞ்சாத்தான் நோன்பு வைக்கிறோம்னு நோன்பு வைக்கிறீங்க. இந்த பிறைக்கும் சந்திரனுக்கு நோன்புக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. சந்திரனுக்கு நோன்புக்கு சம்பந்தமே இல்லை. நோன்பு எதுக்கு, அது பிறை என்ன இதோட சேர்ந்து வருகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, மாதங்களை கணக்கு பண்ணுவதற்காக, மாதங்களை கணக்கிடுவதற்காக இஸ்லாத்துல பின்பற்றக்கூடிய திருமறை குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பிறை சந்திரனை அடிப்படையாக கொண்டு மாதத்தை கணக்கிடுதல். இது ஒரு சிஸ்டம். நீங்க பாத்தீங்கன்னா பிறை முதல் பிறை அன்னைக்கு சந்திரன் மாலையில ஒரு 6 மணி, அந்த 6:30 மணி 5:30 மணி அந்த மாதிரி நேரத்துல ஒரு கத்தி மாதிரி லேசா தெரியும். பின்னர் அப்புறம் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு தெரியுது. 2வது பிறை அன்னைக்கு 7 மணி வரைக்கும் இருக்கு, 8 மணி வரை இருக்கும், 9 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பின்னால் அமாவாசை முடிகிற வரைக்கும், அதுக்கு பின்னால தேய்பிறை. அப்ப இது ஒரு மாதத்தை கணக்கிடுவதற்கு வசதியாக இருக்கிறதுங்கிறதுக்கு சந்திரன் பயன்படுத்தப்படுறதே ஒழிய இந்த சந்திரனுக்கு நோம்புக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை. அப்ப மாத கணக்கீட்டுக்காக மட்டும் சந்திரன் எப்படி நம்ம நாளை கணக்கிடுவதற்காக சூரியனை பயன்படுத்துறோமோ, நாளை கணக்கிடணும்டா காலையில சூரியன் உதிக்கி மாலையில மறையும், 12 மணி நேரம் மறைஞ்சிருக்கு நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில். அப்ப அந்த நேரம் இரவு, சூரியன் தெரிகின்ற நேரம் பகல் இப்படின்னு சொல்லி பகல் இரவெல்லாம் நம்ம நாளை கணக்கிடுவதற்கு இப்படி பிரிச்சு வச்சிருக்கிறோமோ, அது மாதிரி மாதத்தை கணக்கிடுவதற்காக சந்திர மைய முறையை பின்பற்றுகிறோம். அது கணக்கு தானே தவிர நோம்புக்கும் சந்திரனுக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஒரு கேள்விக்கு போயிருக்கேன். அடுத்த கேள்வி. சுரேஷ்குமார், நான் தமிழ்நாடு கும்பகோணத்தை சேர்ந்தேன். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். முஸ்லீம் சமுதாயத்தினர் 5 வேளை இறைவனை தொழ வேண்டிய அவசியம் என்ன? அதேபோல் அரபியை தவிர்த்து தொழுகை முறை மற்ற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படாததன் காரணம் என்ன? சுரேஷ்குமார் என்ன கேட்குறாங்கடா, முஸ்லீம்கள் 5 நேரம் தொழுவதற்கு என்ன காரணம் கேட்குறாங்க. 2வது அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த தொழுகையில நீங்க ஓதக்கூடியவைகள் எல்லாம் அரபி மொழியிலே இருக்க, அதை மொழிபெயர்த்தா எங்களை மாதிரி ஆட்களுக்குலாம் வசதியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப இது தொழுகை 5 நேரம் ஏன் தொழுகிறார்கள் என்று சொன்னா, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகைன்னு இல்லை, 5 கடமைகளாக வணக்கங்களை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. 5 கடமைகள். 1 கடவுளை நம்பணும். கடவுளை நம்பணும்டா எப்படி நம்பணும்னு சொல்லி தருகிறதுண்டா, வணக்கத்திற்குரியவன் ஒரே ஒரு கடவுளை தவிர வேற யாரும் இல்லையும் நம்பணும். கடவுளை நம்புறது நம்பிட்டு போயிடலாம்.
நம்புறது எப்படி நம்பணும்டா, அந்த கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை என்று நம்பணும். முகமது நபி அவர்களை அந்த கடவுளுடைய இப்போதைய தூதர், இறுதி நாள் வரைக்கும் அவர் தான் தூதர் என்று நம்பணும். இது நம்பிக்கை. இதற்கு பிறகு என்னடா, அப்படி ஒரு ஆள் நம்பிட்டாருன்னு சொன்னா அவர் தொழுகை செய்யணும், 5 நேரம் தொழணும். அதற்கு பிறகு வந்துகிட்டு அவர் நோன்பு நோக்கணும், நோன்பு வைக்கணும். ரமலானுடைய வருஷத்துல 1 மாதம் நோன்பு நோக்கணும். அதுக்கு பிறகு அவருடைய சம்பாத்தியத்தில் இருந்து அவர் இருக்கிற வீடு, அவரு சாப்பாட்டுக்கு தேவையானது, அவங்களுடைய அவசிய தேவைகள் போக மீதமாக இருப்பதில் 102.5% ஜக்காத் வரி கட்டணும். அது ஏழைகளுக்கு போய் சேரக்கூடிய ஒரு வரி. இதுவும் கடமை இஸ்லாத்துல. அவருடைய சம்பாத்தியத்தில இருந்து 2.5% வரியாக ஜக்காத்துன்னு சொல்லுவாங்க அரபியில, அவர் கட்டணும். ஒவ்வொரு முஸ்லீம் யார்கிட்ட அவருடைய தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கிறதோ அவர் மேல இது கடமை. அது மாதிரி யார்கிட்ட உடல் ஆரோக்கியமும் வசதியும் இருக்கிறதோ அவர் மக்காவுக்கு இந்த ஹஜ் பெருநாள் பக்ரீத்னு சொல்லுவாங்க, அந்த பெருநாள் கொண்டாடுற நேரத்தில் அங்க ஹஜ்ஜுக்கு ஹஜ் என்று உலகம் முழுவதும் உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு இடத்துல கூடுவாங்க. அங்க யார்கிட்ட பொருளாதாரம் போய் வர்றதுக்கு தகுந்த பொருளாதாரமும், அது பெரிய கூட்ட நெரிசடி, 30 லட்சம் 40 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல போய் வரணும். அப்ப அதுக்கான உடல் ஆரோக்கியம் வேணும். அங்க போய் ஒரு 10 நாள் தங்கி இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கணும்னா, ரொம்ப வயசானவங்க நடக்கவே முடியலன்னு சொன்னா அவங்க போயிடாது. அப்ப யாருக்கு இதெல்லாம் இருக்கிறதோ அவங்க அங்க போய் வரணும். இப்ப இந்த கடமைகள் எல்லாம் ஏன் என்று சொல்லும் போது, வணக்கம் செய்யறாங்களே, இந்த வணக்கங்கள் எல்லாம் ஏன் என்று சொல்லும் போது திருமறை குர்ஆன் ஒரு கருத்து சொல்லுது. என்ன சொல்லுது? 2வது அத்தியாயம் 21வது வசனத்தில் சொல்லுகிறது, மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்பிருந்தவர்களையும் படைத்த உங்களுடைய ஒரே ஒரு இறைவனை வணங்குங்கள். வணங்கினா என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த இறைவனை பயப்படக்கூடியவர்களாக நீங்கள் மாறலாம். இப்ப நீ ஒருத்தர் தொழுறாரு, கரெக்டா தொழுறாரு 5 நேரமும், தொழுற காரணத்தினால அவரு நல்ல பணக்காரரா இருப்பாரு, அவர்கிட்ட சிவம் நிறைஞ்சிருக்கு, இப்படிலாம் யாரும் சொல்ல இயலாது. தொழுறவரு காசும் இருக்கு, அவர்கிட்ட ஒண்ணும் இல்லாமையும் இருக்கும், சாப்பாட்டு கூட வழி இல்லாமையும் இருக்கும், எல்லா வணக்க வழிபாடுகளையும் செய்யறாரு. அப்ப அதனால அவர்கிட்ட எல்லாம் இருக்குன்னு, இவரு இப்படி கடவுளை உழுந்து உழுந்து வணங்குறாரு, இவர் எப்படி உலகத்துல கஷ்டப்படுறாரு, இப்படி நம்ம கேட்கவே முடியாது. ஏண்டா இந்த வணக்க வழிபாடுகளை ஒருவர் சரியாக செய்தார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்துல கடவுளை பயப்படக்கூடிய தன்மை வருங்கிற ஒரே ஒரு அந்த பலன், அதான் நன்மை. இந்த வணக்கத்தை செய்கின்ற காரணத்தினால் பலாபலன் நன்மை என்று. அதே மாதிரி நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒரு மனிதன் அவனுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆறு ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கு, அதுல தினசரி 5 நேரம் குளிக்கிறான், அவனுடைய உலகத்துல ஏதாவது அழுக்குகள் இருக்குமா என்று கேட்டாங்க. அது நிச்சயமா 5 நேரம் ஒருத்தன் குளிச்சுக்கிட்டே இருக்காண்டா, அவனுடைய உடம்புல ஏதாவது அழுக்குகள் இருக்குமா? அப்ப இந்த கடவுளை பயப்பட வேண்டும் என்ற இந்த ஒரு மனநிலையை பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பாக இந்த தொழுகை அமைந்திருக்கிறது. எப்படி பயிற்சி பெறான்? காலையில எழுந்தவுடன் ஒரு தொழுகை இருக்கு, அந்த தொழுகையை தொழுவான், தொழுதுட்டு அதுக்கு அந்த தொழுகைக்கு அப்புறம் மதிய நேர தொழுகை இருக்கு, அந்த தொழுகைக்கு மத்தியில ஏறத்தாழ ஒரு 5-6 மணி நேர இடைவெளி இருக்கு, ரொம்ப இடைவேளை உள்ள ஒரு தொழுகை. இதை முடித்து விட்டு ஏதாவது வேலைக்கு நம்ம போயிருக்கிற நேரத்துல காலையில தொழுகையில கடவுள் பயம் வந்திருக்கணும். என்ன பயம்டா, என்ன பயம் வரணும்? இந்த உலகத்துல நம்ம மனிதர்கள்ட்ட வியாபாரம் செய்கிறோம், வேலை செய்யறோம், ஒரு இடத்துல மற்றொரு இடத்துல குடுக்கல் வாங்கல் நடத்துறோம், குடும்பத்துல ஒரு மனிதனாக இருக்கோம், இதுல எல்லாம் சரியா நடந்துக்கிறோம். மற்றவங்களை, மற்ற மனிதர்களை எந்த வகையிலையும் அவங்களுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது, கெடுதல் செய்திடக்கூடாது, வஞ்சம் பண்ணிடக்கூடாது, ஏமாத்து வேலை செஞ்சிடக்கூடாது, பொய் சொல்லிவிடக் கூடாது என்பதிலே எல்லாம் ஒரு மனிதன் உறுதியாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் நம்ம செய்து விட்டோம் என்று சொன்னால் கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் தண்டிச்சிருவாருங்கிறத அவர் பயப்பட வேண்டிய பயம். பயம்தான் சும்மா ஏதோ இருக்கிறாரு என்ன செய்வார் இல்ல. மனிதர்கள் விஷயத்திலே நம்முடைய இந்த கொடுக்கல் வாங்கல்ல நடவடிக்கை எல்லாம் சரியா நடந்துக்கிறேன் நடக்கிறது சொன்னா கடவுள் நம்மை இப்ப இல்ல, நம்மளுடைய மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அங்கே தண்டித்து விடுவார் என்ற அந்த பயம் இந்த தொழுகை போற காரணத்தினால், இதை செய்கின்ற காரணத்தினால் ஒருத்தருக்கு வரணும். அதைத்தான் அவரு அந்த தொழுகையில சொல்லக்கூடிய பேச்சுக்கள்ல, கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள்ல, செய்யக்கூடிய உறுதிமொழிகள்ல எல்லாம் அவர் அர்த்தம் செய்கிறார். அப்ப இந்த மாதிரி ஒருவர் செய்து கொண்டு வந்தார் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் அவரால் துன்பப்பட மாட்டாங்க, மற்றவர்களுக்கு இன்னல்கள் இருக்காது. ஒரு நல்ல மனிதனா இந்த உலகத்திலே வாழ்வதற்கான வழிமுறையை ஒருவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாமே. இப்ப அடுத்து கேட்டாரு, ஏன் அரபியில அந்த தொழுகையில இப்ப வாங்கன்னு சொல்றாங்க, அரபியில தான் சொல்றாங்க, அதுல ஓடும் போது ஏன் நீங்கள் அரபியிலே ஓதுகிறீர்கள் அப்படின்ட்டு. இப்ப பாங்கு சொல்றாங்க, அழைக்கிறாங்க, அரபி மொழியில தான் சொல்றாங்க, ஏன்னா ஒரு யூனிஃபார்மா இருக்கணும் அப்படிங்கிறதுனால. இப்ப ஒரு அவங்க தமிழ்ல சொல்லிக்குவாங்க, வேற ஒண்ணும் இல்ல, கடவுள் பெரியவர், தொழுகைக்கு வாருங்க, வெற்றிக்கு வாருங்கள், இதெல்லாம் கூப்பிடுறாங்க. அரபி மொழியில இந்த பாங்குன்னு சொல்றதுக்கு இதுதான் அர்த்தம். கடவுள் பெரியவர், முகமது நபி கடவுளுடைய தூதராக இருக்கிறார், தொழுகைக்கு நேரமாச்சு வாங்க, இப்ப தொழுகை வந்தா வெற்றி பெறலாம் வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பு தான் இந்த பாங்கு. இப்ப இந்த பாங்கை இப்ப நான் சொன்ன மாதிரி தமிழ்ல, நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில சொல்றோம்னு வச்சுக்கிறோங்க,
தமிழ் தெரியாத ஒருத்தர் அமெரிக்காவில இருந்து வந்திருக்கிறார். அவர் என்னமோ கத்துறாங்க நினைச்சு போற, அவருக்கு தான் விளங்காத. அது மாதிரி நம்ம ஜெர்மனுக்கு போயிருக்கோம், அங்க ஜெர்மனி மொழியில பாங்க சொல்றாங்க, நமக்கு தான் அந்த மொழி தெரியாத, என்னன்னு விளங்காது. இப்ப முஸ்லீம்கள் ஒரு மொழியை மையப்படுத்தி இருக்கக்கூடிய காரணத்தினால் உலகத்துல எங்க போனாலும் பாங்கு சத்தம் கேட்டா தொழுகைக்கு அழைக்கிறாங்க அப்படிங்கிறது விளங்கியது. இப்படி சில விஷயங்கள் பொதுப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தொழுகையில் ஒருவர் ஓதுகிறார் அப்படின்னு சொன்னா அரபி மொழியில தான் மன்னனம் செய்து கொண்டு அதெல்லாம் கட்டாயமாக கேட்கணும்னு நபிகள் நான் எங்கேயுமே சொல்லித் தரல. அந்த மொழி நீங்க தெரிஞ்சு மொத்தமா அந்த மொழியில விளங்கி கொண்டு ஓதினீர்கள் என்று சொன்னால் சிறந்தது. அந்த 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 டெக்ஸ்டோட கரெக்டா வந்துடும், சொல்லி தந்த மாதிரி மாறாம வந்துடும். எப்போ ஒரு டெக்ஸ்டோட அந்த மூல மொழியிலேயே நீங்க அதை செய்றீங்களோ அப்ப அப்படி மனனம் செஞ்சு கரெக்டா கேட்டுட்டு இருப்போம். தொழுகை என்பது எல்லாருக்கும் பொதுவா எல்லாருக்கும் நபிகள் நாயகம் ஒரே மாதிரி கத்து கொடுத்து அவங்க கத்து தந்த மாதிரி தான் செய்யணும். இப்ப இதுல நாம நம்முடைய மொழியை போட்டு நம்ம கேட்கையில அந்த தொழுகையில நின்ற மாதிரியே நாளைக்கு என்ன செய்வோம், ஏதாவது கொஞ்சம் கூட ஏதாவது தேவை இருக்கும்ல, அது கேட்கலாம். தேவை எப்ப தொழுகையை முடிச்சுட்டு நம்மளா நிதானமா நம்மளுடைய நேரத்துக்கு தகுந்தவாறு கேட்கலாம். தொழுகை என்பது ஒரு கரெக்டா வரைமுறைப்படுத்தி சொல்லித்தரப்பட்டிருக்கு. அதில் அதை சேர்க்க முடியாதுங்கிறதுனால மூல மொழியில் அப்படி மனனம் செய்து வைத்து அந்த பிரார்த்தனைகளை செய்து வந்தால் நல்லது அப்படின்னு இருக்க ஒழிய அதில் உள்ள செய்திகளை ஒருத்தருக்கு விளங்கலை, இப்ப புரியல, அவர் தமிழ்ல கேட்டுக்கணும்னா தாராளமா கேட்டுக்கலாம், அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. இதுல இருந்துச்சுன்னு சொன்னா அவர் புதுசா சேர்த்துறதுக்கு வாய்ப்பு இல்லாம அப்படி சரியான டெக்ஸ்ட்ல இருந்துறேன். கடவுள் ஏதோ ஒரு மொழிக்காரர்லாம் இல்ல, அவருக்கு உலகத்தில் உள்ள மொழிகளை எல்லாம் ஒரே ஒரு கடவுள் தான் படைச்சாரு. அவருக்கு இன்னும் பல கோடி மொழிகள் வந்தாலும் எல்லாம் தெரியும். அதனால வேற எந்த மொழியில கேட்கறதுலையும் இஸ்லாத்துல தடை இல்லை. அடுத்த கேள்வி. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கித் தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000. ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அனைத்து நண்பர்களும் மாலை வணக்கம். பேர் கோபிநாத், சென்னை வாசி. இஸ்லாம் நண்பர்கள் திருமணம் ஆம்பளைங்க ஒரு 2-3 கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணிட்டாலும் அவங்க வேறு மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தால் கன்வெர்ட் ஆன பிறகு தான் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன ரீசன்? ஏன் ஒரு நல்ல ஆளாக இருந்தால் கூட கன்வெர்ட் பண்ணாமல் அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா? இப்போ பொதுவாகவே இஸ்லாத்தை பற்றி மேலை நாடுகள்லையும் மற்ற எல்லா இடங்கள்லையுமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டா, முஸ்லீம்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமறை குர்ஆன் சூரா நிசா 4வது அத்தியாயத்துல திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, பெண்களிலே நீங்கள் விரும்பியவர்களை, துவக்கமே எப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, 2 பெண்களையோ 3 பெண்களையோ 4 வரை நீங்கள் மணந்து கொள்ளலாம். யார் அவர்களுக்கு மத்தியிலே நீதமாக நடந்து கொள்ள முடியாது என்று அஞ்சுகிறாரோ அவர் ஒன்றை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது அவருக்கு சிறப்பானது. இது நல்லா நீ வழங்கணும். திருமறை குர்ஆனுடைய வசனம் நான் சொல்லி காட்டுறது எப்படி சொல்லுதுண்டா, பெண்களில் அவர்கள் விரும்பியவர்களை 2 பெண்களையோ 3 பெண்களையோ 4 பெண்கள் வரை மணந்துள்ளலாம். இதுல யாருக்கு அப்படி ஒன்றுக்கு மேல் திருமணம் செய்து அவர்களுக்கு மத்தியிலே நீதமாக நடந்து கொள்ள முடியாது, சரிசமமா நடந்துக்க முடியாது என்று அவர் பயப்படுகிறாரோ அவர் ஒன்றை கொண்டு போதுமாக்கிக் கொள்வதே சிறப்பானது.
ஒன்றை கொண்டு போதுமாக்கிக் கொள்வதே சிறப்பானது அப்படிங்கிறது வந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை மார்க்கம் இருக்குன்னு சொன்னா இஸ்லாம் மட்டும்தாங்க இருக்கு. ஏன் என்று சொன்னால் இப்ப மற்ற ஒவ்வொன்றா வரும், உலகம் முழுவதும் வந்து ஐரோப்பா நாடுகள்ல மற்ற நாடுகள்ல எல்லாம் கிறிஸ்தவ நண்பர்கள் பறந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்ப கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பைபிளை எடுத்து பாத்தீங்க என்று சொன்னா அவங்க தீர்க்கதரிசியா நம்பக்கூடிய தாவீது ராஜா பல மனைவிகளோடு வாழ்ந்தார்கள் இருக்கு, சாலமோன் பல மனைவிகளோடு வாழ்ந்தார்கள் இருக்கு, நிறைய பெரிய பட்டியல் அந்த புத்தகத்தில் இருந்தே பட்டியலில் இருந்தே நமக்கு தரையலு. அப்ப அதை ஒப்புக்கொண்டு தான் செய்யறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம இந்து சமூக பின்னணியில நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ராமருடைய தகப்பன் தசரத மகாராஜா பல மனைவிகள் இருந்தாரு. நம்ம முருக கடவுள் வந்து வள்ளி தெய்வானை என்ற 2 கணவனோடு இருந்தாரு. கிருஷ்ணர் பாமா ருக்குமணி என்ற 2 பெண்களோடு வாழ்ந்தார் என்று கடவுள்களே இப்படித்தான் சொல்லி தரப்பட்டிருக்கு. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் இந்த இந்து திருமண சட்டத்தில் 1955 ஆண்டுல ஒரு மாற்றம் கொண்டு வர்றாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் போடுறாங்க இந்து திருமண சட்டத்தில் மாற்றம் என்று. இப்பதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா 1955 வருடத்தில் இந்தியாவில் பலதார மனம் தடை செய்யப்படுகிறது. பலதார மனம் தான் தடை செய்யப்படுகிறதே ஒழிய, அதே மாதிரி பேராசிரியர் அருட்செல்வன் ஒருத்தர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்தை நீங்க வாட்சி பார்க்க, நீதிமன்றங்களின் பார்வையில் பலதார மனம், அதான் புத்தகத்துக்கு பேரு, தமிழ்ல இருக்கு, கிடைக்கும் உங்களுக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நம்ம நாட்டில் வந்து நிறைய வழக்குகள், ஒருவர் வந்து இன்னொரு பெண்ணை மணந்து கொண்டார் என்று நீதிமன்றங்களுக்கு நிறைய வழக்குகள் வந்திருக்கு இந்தியாவில், இந்துக்கள்ல நிறைய வழக்குகள் வந்திருக்கு. இப்படி வந்த வழக்குகளை எல்லாம் விசாரித்த அந்த நீதிமன்றங்கள் முடிவா என்ன முடிவு சொல்லிருச்சு அப்படின்னா, அதுல வந்து அவங்க எப்படி திருமணம் நடந்ததுன்னு விசாரிப்பாங்க. விசாரிக்கையில இந்த சடங்குகள் இருக்குல்ல, எதுக்கு ஹோமம் போடணும், அதுக்கு பின்னால அதை செய்யணும், அதுக்கு பின்னால அதை செய்யணும், சடங்குகள் இருக்கு. இந்த சடங்குகள்ல எதையாவது ஒன்றை விட்டு விட்டு செய்து விட்டதாக அவர் நிரூபித்து விட்டால் 2வது மனைவியை, நான் சொல்லல, அருள்செல்வன் புத்தகத்திலும் எழுதுறாரு இதை, நிரூபித்து அப்படி அவர் இந்த மாதிரி அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் நடந்துச்சு, கான்பூர்ல நடந்தது, டெல்லியில நடந்தது என்று ஒவ்வொரு வழக்காக கேஸ் நம்பரோட அந்த புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்கிறாரு. அப்படி விட்டுட்டு போட்டா நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு அவர் வாழ்ந்துக்கு இருந்தாலும் அவருடைய மனைவியாக அதை ஒப்புக்கொள்ள முடியாதுன்றாங்க. அவருடைய மனைவியாக அந்த பெண்ணை ஒப்புக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளிடுறாங்க. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் 1க்கு மேல மணந்துட்டாரு. இப்ப இன்னொரு பெண் வந்து அவருக்கு வாழ்க்கைப்பட்டு அவரோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே, அந்த பெண்ணு அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளுடைய நிலையெல்லாம் என்ன? இந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா? அவங்கள வேற மாதிரி தானே பேசுவாங்க, ரொம்ப தாழ்வா மட்டரமா தானே பேசுவாங்க. இப்ப மனைவி என்ற ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னு சொன்னா, அந்த மூத்த பெண்ணுக்கு இருக்கிற மாதிரி உள்ள ஒரு அங்கீகாரமும் அந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் உள்ள ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு இருந்துட்டு போயிருமா இல்லையா? அப்ப இதை வந்து நம்ம இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, சட்டம் போட்டுலாம் இதை தடுக்க இயலாது. மனிதனுக்கு அறிவுரை சொல்லி நிறுத்தலாம். இப்ப நம்ம உலகம் பூரா இருக்கக்கூடிய நாடுகள்ல நீங்க சற்று சிந்தனை செஞ்சு பாருங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, ஐரோப்பாவில் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப எல்லா நாடுகள்லையும் 1க்கு மேல் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு, திருமணம் செய்யக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. 2 பேரும் நாங்க விரும்பி ஒரு வீட்டுல வாழ்றோம்னு சொன்னா தண்டிக்கிறதுக்கு சட்டம் இல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒருத்தனுக்கு வந்து தேவைப்பட்டது என்று சொன்னால், வசதி வாய்ப்புகள் இருந்தது என்று சொன்னால், இப்ப வசதி வாய்ப்புகள் நீங்க உலகத்துல சிந்தனை பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கிறீங்க, ஆண் எப்பவுமே அப்படித்தான் இருக்கிறான். ஆண்களுடைய நிலை இப்ப திருப்பி கேட்கலாம் ஒரு கேள்வி என்ன வைப்பாங்க, ஏன் அப்ப ஆண் 1க்கு மேல பண்ணிக்கிட்டாங்க என்று சொன்னா ஏன் பெண் பண்ணிக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் கொஸ்டின் மறு கேள்வி ஒண்ணு வரும். இது சாதாரணமான விஷயம். என்னன்னா, ஒரு ஆண் 4 மனைவிகளை மணந்திருக்கிறார், 4 மனைவிகளும் சக காலத்தில் குழந்தை வைக்கிறாங்க. 4 மனைவிகளுக்கு சக ஒரே நேரத்தில் குழந்தைகள் பிறக்கிறது. இதில் யார் அம்மா யார் அப்பாங்கிற தாராறு வருமா? அவர் தான் அப்பா, அவங்க தான் அம்மா, பிரச்சனை முடிஞ்சு. இப்ப ஒரு பெண் 4 கணவர்களை திருமணம் செய்திருக்கிறார் பேச்சுக்கு. இப்ப அவங்க ஒரு பிள்ளையை தான் பெற்றெடுப்பாங்க, யாருடைய பிள்ளை? பிரச்சனை வருமா இல்லையா? அப்ப இது படைப்பில், கடவுளுடைய படைப்பில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை. அப்ப அதனால அவங்க அதை செய்ய முடியாத நிலையிலே கடவுள் படைத்திருக்கிறார். ஆண் வந்து அதை செய்ய முடியுங்கிற மாதிரி உடல் அமைப்பிலையும் சாதாரண இயற்கையான அமைப்பிலையும் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த காரணங்களை எல்லாம் நாம வைத்து அது மாதிரி இந்த இந்தியாவில் வந்து சொல்றாங்களே, இந்தியாவில் இந்த புத்தகத்திலே வந்து ஒரு டுவர்ட்ஸ் த ஈக்குவாலிட்டி, சமத்துவத்தை நோக்கி என்று இந்தியாவில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வுல வந்து என்ன நடத்தினாங்க அப்படின்னு கேட்டா, முஸ்லிம்கள் இந்துக்கள் இவங்கள யாரு வந்து நிறைய பலதாரமணம் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு ஆய்வு 1971 ஆண்டிலே இந்தியாவில் நடத்தப்பட்டது. இந்த ஆய்வுடைய முடிவுகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, முஸ்லிம்கள் 4.36% இந்தியாவில் திருமணம், 1க்கு மேற்பட்ட திருமணங்களை செய்தவர்களுடைய மொத்தத்தில் 100ல ஏறத்தாழ 5 பேர் கூட கிடையாது, 4.5 பேர் கூட கிடையாது, இவ்வளவு செஞ்சிருக்காங்க. இந்துக்கள் கணக்கு கொடுக்குறாங்க
5.8%, 5.08% இந்துக்கள் இருக்கிறாங்க. எங்க தடை இருக்கு அங்க கூட இருக்கு. அதே மாதிரி வேறொரு கணக்கையும் கொடுக்கலாம். இப்ப வருது முஸ்லீம்கள்ல 4.36% செஞ்சிருக்காங்க, இந்துக்கள்ல 5.08% செஞ்சிருக்காங்க, பழங்குடியினரில் 17.98% செஞ்சிருக்காங்கன்னு போடுறாங்க. அது என்ன பழங்குடியினர்கள் இந்தியாவில் யாரு கிறிஸ்தவர் இல்லையோ, யாரு சீக்கியர் இல்லையோ, யாரு முஸ்லீம் இல்லையோ அவரெல்லாம் இந்து தானே இந்திய அரசியல் சாசன சட்டம் சொல்லுது. அது எப்படி பழங்குடியினர் தனியா பிரிக்கணும்? அப்ப மொத்தத்துல இந்துக்கள் பார்த்தோம்னா ஏறத்தாழ 24% பலதார மனங்கள் நடந்திருக்கிறது என்று சுதந்திரமாக நடந்த ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கிறது. அப்ப யதார்த்தத்திலையும் முஸ்லீம்கள் செய்யல. ஏன்னா பயப்படுறாங்க. எப்படி பயப்படுறாங்க அப்படின்னா, கடவுள் குர்ஆன்ல சொல்றாருல, எப்படி சொல்றாரு? ஒன்றுக்கு மேல் நீங்கள் மணந்து அவர்களுக்கு மத்தியில சரிசமமாக நடந்து கொள்ள முடியாது என்று பயந்தால். நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒருத்தர் சம்பாதிக்கிறாரு, அவர்கிட்ட 50,000 ரூபாய் மாச வருமானம், 2 மனைவி இருந்தாங்கன்னு சொன்னா இங்க 25,000 கொடுத்தா இங்க 25,000 கட்டாயம் கொடுக்கணும். ஒரு ஆளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக 20,000 கொடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு 25,000 கொடுத்தாருன்னு வச்சுக்கிறங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமை நாள்ல கடவுள் முன்னால் அவர் எழுப்பப்படும் போது ஊனமுற்றவரா, உடல் ஊனமுற்றவரா, ஒரு புறக்கம் சாஞ்சவராக இருந்து வருவார். உலகம் கூட பார்க்க வர பார்த்த உடனே தெரிஞ்சுக்குவாங்க, இவர் ஒண்ணுக்கு மேற்பட்ட மனைவிகளை இங்க மணந்து அவங்களுக்கு மத்தியில சரிசமமா நடக்காத ஆளு என்று விளங்கி கொள்ளக்கூடிய அளவில் அவருக்கு தண்டனைகள் மிக கடுமையாக இருக்கும் என்று சொல்லப்பட்ட காரணத்தினால் அனுமதி இருக்கு. ஆனா அனுமதியை செய்வதாக இருந்தது என்று சொன்னால் கடுமையான நிபந்தனைகள் இருக்கிறது. உண்மையிலே நீங்க யதார்த்தத்தை நினைச்சு பாத்தீங்கன்னா, சட்டம் போட்டு செய்யக்கூடாதுன்னா அவங்க வேற லூப் ஹோலை வச்சு செஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் கடவுள் பாப்பாரு செஞ்சு, ஆனா இதுல சரிசமமா நடக்கலைன்னு சொன்னா மிக கொடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் சொன்னா பயம் இருக்குங்கிறத நாம யதார்த்தத்திலேயுமே உண்மையிலே பாக்குறோம். மாதிரி இந்தியாவில் நீங்க யதார்த்தமா பரவலா நீங்க சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிரபலமா இருக்கக்கூடிய இப்பவும் இருக்கு. இப்பவும் நம்ம தமிழகத்தினுடைய பல முறை முதல்வராக இருந்த முன்னாள் முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் 2 மனைவிகளோடு இப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. மனைவி துணைவின்னு சொல்லிக்கிறாரு. அது மாதிரி நிறைய மறைந்த காளிமுத்து அவர்களுக்கு 2 மனைவி, மத்திய அரசாங்கத்தில் ராம்விலாஸ் பாஸ்வான் இருந்தார், அவருக்கு 2 மனைவிகள். இப்படி பிரபலங்கள்ல செஞ்சுதான் இருக்கிறாங்க. அது நடைமுறையிலையும் இருக்கு. இதை இஸ்லாத்தை ஒரு கொள்கையை அவங்க தவறான கொள்கை என்று சித்தரிப்பதற்காக, மக்கள் இப்படி கருத்து பரப்புவதற்காக திட்டமிட்டு செய்யப்படுகிற மாதிரி உள்ள பரவல்களை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது உண்மையான நிரூபணமான குற்றச்சாட்டு இல்லை. அடுத்தவர் லவ் மேரேஜை பத்தி கேட்டார். இந்து பெண்ணை ஒரு முஸ்லீம் இளைஞர் திருமணம் செய்கிறார் என்று சொன்னால் அது அவங்கள இஸ்லாத்துக்கு வந்தாதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க. அதே மாதிரி இப்படி மாறி ஒரு பெண், முஸ்லீம் பெண் ஒரு இந்து ஆணை விரும்பினால் அவங்கள திருமணம் பண்ணிக்கலாம்டா, இஸ்லாத்துக்கு வந்தா தான் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. இது எந்த வகையில நியாயம்னு கேட்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னண்டாங்க, இஸ்லாத்துக்கு தான் வரணும்னு இஸ்லாம் வலியுறுத்தவனா இல்லை. இந்த காதல் திருமணம் இப்ப செய்யறாங்கல்ல, முதல்ல இந்த அடிப்படையே தப்பு. இப்ப ட்ரெண்ட் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சினிமாவாலதான் இது பரவுச்சு. சினிமாவில் ஒரு காலகட்டம் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஒயிட் அண்ட் பிளாக் படம்லாம் பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் எப்படின்னா, இந்த டூயட் பாடுறவங்க, பீச்சில் ஓடி பார்க்கில் ஓடி டூயட் பாடுறவங்க எல்லாம் கணவன் மனைவி தான் பாடுவாங்க. ஒரு காலம் வரைக்கும் இப்படித்தான் இருந்துச்சு. கணவன் மனைவின்னு காட்டி 2 பேருக்கு மத்தியில் திருமணம் முடிவதாக காட்டி அதுக்கு பின்னால ஓடி விளையாடுவாங்க. இப்படித்தான் சினிமாவில் இருந்துச்சு. எப்பவுமே அந்த ஒரே கருத்தை போட்டு திருப்பி அரைச்சுக்கிட்டே இருந்தோம் சொன்னா மக்களுக்கு அது சுவைக்காது. அப்ப ஏதாவது புதுசா ட்ரெண்டை மாத்தி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிச்சாங்க, திருமணத்துக்கு முன்னால 2 பேரும் ஓடி ஆடி விளையாடுறாங்கன்னு காட்டினான். அப்புறமா இப்ப அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி காலேஜில் விளையாடுறாங்கன்னு காட்டினான். இப்ப 10th 9th வந்துருச்சு. இப்ப விளையாடுற காதல் காட்சி எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, 9வது படிக்கிற 13 வயசு பொண்ணு, 10வது படிக்கிற 14 வயசு பையன், இவங்களுக்கு மத்தியில தான் காதல்னு இப்ப காட்டிக்கிட்டு இருக்கான். இப்படி போய் எங்க போகுதுன்னு தெரியலைங்கிற அளவுக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. இஸ்லாத்தை பொறுத்தவரை இது செய்தித்தாள்களை பாத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கள்ளக்காதலனோடு சேர்ந்து கணவனை கொலை அப்படின்னா என்ன இப்ப ட்ரெண்டு. திருமணத்துக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு வேற யாரோடையாவது தொடர்பு இருந்தா அவன் கள்ளக்காதலன். திருமணத்துக்கு முன்னால எத்தனை நாளுக்கு பழக்கம் இருந்தாலும் அவன் காதலன். இப்படித்தானே இப்ப நம்ம இது விளங்காட்டாலும் இது விளக்கம்லாம் சொல்லாட்டாலும் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் அதுதான். ஆனா இஸ்லாம் எப்படின்னு கேட்டா, திருமணம் பண்ணி ஒரு ஆணும் பெண்ணும் பழகினாத்தான் காதல். இதுக்கு முன்னால பழகினாலும் பின்னால பழகினாலும் கள்ளக்காதல் தான். இஸ்லாத்தினோட நிலை என்னன்னு கேட்டா, திருமணம் ஆவதற்கு முன்னால் ஒரு ஆணும் பெண்ணும் பழகினாலும், திருமணம் ஆனதற்கு பிறகு வேற ஒருத்தரோட பழகினாலும் அதே நிலைதான் கள்ளக்காதல்ங்கிற நிலையில தான் இஸ்லாம் இருக்கு. அப்ப அதனால அவங்க திருமணத்துக்கு முன்னால 2 பேரும் பழகி 2 பேரும் அவங்கள பீச்சில் போய் சுத்தி ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி இதுக்கெல்லாம் பிறகு 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேலி கூத்தான விஷயம். இந்த ஒரு ட்ரெண்டே மாறணும். எல்லாருக்கும் இது எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டா, இந்த சினிமாவில் பாக்குறாங்கல்ல, பார்த்துக்கிட்டு இருக்கையில எல்லாரும் ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி, இந்த கதாநாயகனா நம்மளையும்
பெண்களா இருந்தா கதாநாயகியா நம்மளை நினைச்சுக்கிட்டு இப்படி யோசனை பண்ணீங்கன்னா நமக்கு ரசிக்குது. நீங்க நம்ம இனிமே என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, அவன் சினிமாவில் காட்டுறான்ல, அது அந்த கதாநாயகி நம்ம தங்கச்சி நினைச்சிட்டு பாருங்க. நம்ம கூட பிறந்த தங்கச்சி இப்படிலாம் செய்யறா நீங்க நினைச்சிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொய்ப்பு விளங்கும். அது தான் இப்படி கள்ளத்தனமாக எதையாவது அனுபவிச்சு விட்டுற மாட்டோமான்னு எல்லாருக்கும் தேடல் இருக்கு. நம்ம குடும்பத்துல தங்கச்சி வந்தா இப்ப ஆயிரக்கணக்கான கருணை கொலைகள், யாராவது லவ் பண்ணிட்டு வந்துட்டாங்கன்னு வீட்டுல உள்ள ஆளுகளை பிடிச்சு கொண்டு போய் கொண்டாங்க. இந்தியாவில் இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு, அரசாங்கம் இதுல தலையிட்டு இந்த கேஸ பூரா எல்லாத்தையும் போலீஸ்ல இருக்கிற கேஸ பூரா வாங்கி இந்த மற்ற அவர்களை பெண்கள் விரும்பி திருமணம் செய்து கொண்டாளுங்கிற காரணத்துக்காக கொண்ட வழக்குகளே ஆயிரக்கணக்கில் இருக்கு. அதெல்லாம் இது ஒன்று சொல்லி கருத்து சொல்லக்கூடிய அளவிற்கு இது இவ்வளவு கொடூரமா போய்கிட்டு இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால ஒரு விஷயம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நம்ம தெளிவா விளங்கிக்கிறேன்னு, திருமணம் செய்து அந்த திருமணத்திற்கு பிறகு ஒரு ஆணும் பெண்ணை நீங்க பீச்சில் போயிட்டு வெயிட் பாருங்க, நீங்க பார்க்கில் போயிட்டு வெயிட் பாருங்க, சந்திர மண்டலத்தில் போய் ரூம் போட்டு தங்குங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. இது தாராளமா செய்யலாம். திருமணத்துக்கு முன்னும் அல்ல திருமணத்துக்கு பிறகு வேறொருத்தனோட காதல் இப்படிங்கிறது எல்லாமே கள்ளக்காதல், கெட்ட வழிமுறை என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது. இதுல நம்ம குடும்பத்தில் உள்ள பெண்கள் செய்தால் எப்படி ஜாக்கிரதையா இருக்குமோ அது மாதிரி நாமும் ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் ஒரு ஒழுக்கமான வழிமுறைங்கிறத நம்ம விலகி கொண்டு புரிந்து கொண்டு இதற்கான விடையை தேர்ந்தோம்னா சுலபமாக இருக்கும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்னண்டாங்க, திருமணம் 2 பேரும் செஞ்சுக்குவாங்க. திருமணம் 2 பேர் சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, அந்த மகிழ்ச்சி வாழ்க்கையில அவங்களுக்கு குழந்தைகள்லாம் இருக்கு, அதுக்கு பின்னால பொறுப்புகள் எல்லாம் வரும், அது ஒரு பெரிய விஷயம். அப்ப இதை அப்படிதான் திருமுறை குர்ஆனே சொல்லுது, அந்த பெண்களோடு நீங்கள் மிக கடுமையான ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள், விளையாட்டை நினைச்சிடாத. சும்மா இன்னைக்கு யாராவது பிடிச்சிருக்குங்கிறதுனால திருமணம் பண்ணிட்டு நாளைக்கு பிடிக்கல அப்படி இல்லை இப்படி இல்லைங்கிற ஒரு நிலைக்கெல்லாம் வந்துடக்கூடாது என்று திருமுறை குர்ஆன் தெல்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அப்ப அவ்வளவு கடுமையான ஒப்பந்தத்தை நாம அவங்க கூட செய்யறோமா இல்லையா? அதை செய்யும் போது அந்த பெண்ணு வேற ஒரு கொள்கையில இருக்கு, அல்லது அந்த ஆண் வேற ஒரு 2 பேரும் மாறி மாறி இருக்கிறாங்க. இப்ப அந்த ஆரம்ப காலத்துல 2 பேரும் சேர்ந்து இருக்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள இனக்கவர்ச்சியினால பிரச்சனை எல்லாம் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. திருமணம் பண்ணிட்ட உடனே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். என்ன பிரச்சனை ஆரம்பிச்சிடும்? குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்த உடனே இவர் முஸ்லீமா இருந்தா சொல்லுவாரு முகமது பேர் வைப்போம்ட்டு, அந்த அம்மா இந்துவா இருந்தா சொல்லும் முருகன் வச்சுடுவோமேன்ட்டு. அப்ப போர் ஆரம்பத்திலே போரே பேர் வைக்கிறதுல சண்டை ரெடி ஆயிரும். அப்ப சரி கடைசியில இப்படிலாம் சொல்லுவாங்க சில பேர், சும்மா பெருமையா பேசிக்கிடுவாங்க. அப்படி நாங்க இப்படி சண்டை வந்த உடனே முருகன் முகமது பேர் வச்சுட்டோம். ஒருத்தர் சொன்னார் டிவியில, இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எப்போ பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டா, ஒரு 7 வயசுல 5 வயசுல ஸ்கூலுக்கு போய் அவனுக்கு விவரம் தெரியும்ல, என்னடா பேரு கதம்பமா இருக்குன்னு ஸ்கூல்ல வைப்பாங்க. பசங்க அவனோட சேர்ந்த ஆளுக்கு பேர் ஒரு மாதிரி கதம்பமா தெரியுது, நம்ம சமூகத்தில் அங்கீகரிச்சுக்கிற ஒரு நிலை வரல. அப்ப அவன் ஸ்கூல்ல இருந்து கோவமா வருவான், நீலாம் ஒரு அப்பாவா நீலாம் ஒரு அம்மாவா, என்ன எனக்கு பேர் வச்சிருக்க, எல்லா பசங்களும் கேள்வி பண்றாங்க வருவானா. இப்படி பிரச்சனைகள் என்பது தொடர்ந்து இருக்கு. அவர் வீட்டுல வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு சிலைகள்லாம் இருக்கக்கூடாது அந்த ஆணோ பெண்ணோ சொல்லுவாங்க. ஏன்னா இஸ்லாத்துல சிலை வணக்கம் இல்லை. அவங்க ஏதாவது சாமி தெய்வ சிலைகளை கொண்டு வந்து வச்சு வணங்கணும்னு விரும்புவாங்க. அப்ப இதை வணங்கணுமா கூடாதாங்கிற சண்டை பிரச்சனை வரும். இது ஒவ்வொரு நாளும் சந்திக்கணுமா? இது தேவையில்லாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, சேர்ந்து வாழணும்னு எப்ப பிரியப்பட்டீங்களோ 2 பேரும் ஏதாவது ஒரு வழியில இருந்துட்டு போங்க. இஸ்லாத்துக்கு தான் வனம்லாம் அவசியமா கூப்பிடல, ஒரு வழியில 2 பேரும் இருங்க. அப்பதான் இந்த வாழ்க்கை ருசிக்கு வாழ்க்கையை சரியாக கொண்டு போக முடியும். ஏன்டா நம்முடைய இப்ப ஐரோப்பிய நாடுகள் மாதிரி அமெரிக்கா மாதிரி கலாச்சார விழுமங்கள் கலாச்சார பெருமதிகள்லாம் இல்லாமலாம் போயிடல. இந்தியாவில் அவங்களுக்குள்ள மத வழிபாடு அவங்களுக்கு ஏன்டா அங்க அப்படி போயிட்டாங்க. அவங்களுக்கு இப்ப அங்க உள்ள இப்ப கடைசியா பேசிக்கிறாங்க. எப்ப பேசிக்கிறாங்க? எல்லாம் நடந்து இருந்து முடிஞ்ச உடனே இப்ப அங்க உள்ள பொருளாதார அறிஞர்கள்லாம் என்ன பேசுறாங்க? ஐரோப்பா அமெரிக்காவில் பொருளாதார நிலை இந்த அளவுக்கு மோசமா போனதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க குடும்ப அமைப்புகள் என்பது சீரழிந்து போனது. இப்ப கடைசியில ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்களுக்கு புலப்பட்டிருக்கு. என்ன புலப்பட்டிருக்கு? குடும்ப அமைப்புகள். ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு 100 வருடத்துக்கு முன்னாலே யாராவது ஒரு பெண்ணோட ஒரு ஆண் சேர்ந்து ஒரு 2 வருஷத்துக்கு இருப்பான். அதுல ஒரு குழந்தை இருக்கு. குழந்தைய கொண்டு போய் எங்கேயாவது ஒரு குழந்தைகள் காப்பகத்தில் விட்டுட்டு இவனுக்கு பிரிஞ்சு போயிருவாங்க. அவங்க இருக்காங்க. இப்ப நிறைய அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள்ல எல்லாம் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்ல 60% மேலானவர்கள் ஒரு பெற்றோர், ஒன்னு தகப்பன்ட்ட வளர்ந்தது இல்ல தாய்ட்ட வளர்ந்தது. பெற்றோர்கள் 2 பேர் இருந்து அவங்களை வளர்க்கல. தாய்ட்ட வளர்ந்தவங்க இல்லைன்னு சொன்னா காப்பகங்கள்ல வளர்ந்தவங்க, தாய் தகப்பன் யாருன்னே தெரியாதவங்க. அவங்கதான் ஒரு புது தலைமுறை இப்ப உண்டாகி இருக்கிற ஆட்கள்ல. அப்ப இப்படி ஒரு குடும்பம், அப்ப குடும்பமே இல்லைன்னா எப்படி வருவான்? சாதாரணமா பொருளாதாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னா குடும்பம் இருந்தாங்கன்னு சொன்னா சாப்பாடுலாம் உங்களுக்கு மத்தியானம் கட்டி கொண்டு போவீங்க. இல்லைன்னு சொன்னா என்ன நடக்கும்? பொறுப்பானவனா இருந்தா பிரச்சனை இல்லை. நிறைய பேர் அப்படி இருக்க மாட்டான். அங்க போவான், இவ்வளவு பெருசுல ஒரு பர்கர் வாங்குவான், இவ்வளவு பெருசுல ஒரு பெப்சி வாங்குவான், இதுல பாதியை கறிப்பான், பாதியை குடிச்சிட்டு மிச்சத்தை எல்லாம் போட்டு வந்துடுவான். வீண் விரயமாகி சும்மா சாதாரண அவனுடைய சாப்பாடு செலவுகள் போக்குவரத்துக்கு அவனை கட்டுப்படுத்த முடியாத ஒரு தன்மை
குடும்ப அமைப்பிலிருந்து எப்ப வெளியே போறானா அது உருவாகி அதனுடைய விலையை இன்றைக்கு மேற்கு உலகங்கள் கொடுத்து வர்றதை வந்து நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த குடும்ப அமைப்பு என்பதுதான் இப்ப இந்தியா மாதிரி உள்ள இந்த அவங்க பேச்சுல சொன்னா வளரும் நாடுகள்ல ஒரு வலுவான முதுகெலும்பான ஒரு பொருளாதார முறையும் கூட. அப்ப இது சரியா போகணும் அப்படின்னு சொன்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரங்களை விழுங்களை விட்டுற முடியாது. அப்ப ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு சைடுல இருங்க இஸ்லாம் சொல்லுகிறது. அப்பதான் அந்த வாழ்க்கை கடைசி வரை வந்து ருசிக்கும் சரியாக இருக்கு. அதுல சிக்கல்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும் சொல்லுங்க. நிர்பந்தம்லாம் படுத்தல, இங்கதான் வரணும்லாம். ஏதாவது ஒரு சைட் ரெண்டு பேருமா சேர்ந்துருந்து நல்லா வாழுங்க. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. முஸ்லீம்ல மாத்திரம் மரித்த பின்ன மூட மாதிரி கட்டி மூஞ்சி ஒன்றும் காட்டாம பதிக்கிறாங்களே. சரி. அதாவது முஸ்லிம்கள் வந்து மரணித்ததற்கு பிறகு வந்து முகத்தை எல்லாம் கட்டி இது பண்ணி அடக்கம் பண்றாங்களே, அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இஸ்லாத்துல வந்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நேர்த்தியாக செய்யணும் அப்படின்றது இஸ்லாம் சொல்லுது. இப்ப ஒருவர் இறந்து விட்டால் என்று சொன்னால் அவரை எப்படி அடக்கம் பண்ணணுங்கிற முறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா முறைகளையும் சொல்லி தர்ற மாதிரி அந்த முறையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இறந்த உடனே ஒரு மனிதனுடைய உடல்கள் அப்படிங்கிறது வந்து அந்த நம்ம உயிரோட இருக்கிற மாதிரி உள்ள ஒரு நார்மல் நிலையில இருக்காது. வாய் வந்து சும்மா நீங்க விட்டீங்கன்னு சொன்னா வாய் திறந்த மாதிரி இருக்கும். இறந்த உடனே வந்து நபிகள் நாயகமே கற்று தந்திருக்காங்க, ஒருவருடைய கண்ணை கசக்கி நீங்க கண்ணை இழுத்து மூடிடணும். இல்லைன்னா கண்ணு அப்படி இது பண்ணி பாக்குறதுக்கே ஒரு அலங்கோலமான நிலையில இருக்கு. ஏன்னா அவர் எல்லாம் ஒர்க் பண்ணலையே, உடம்புல கண்ணு திறந்த மாதிரியே இருக்கும், வாய் திறந்த மாதிரி இருக்கு. எல்லாம் ஒரு அலங்கோலமான நிலையை அந்த மனுஷனுக்கு காட்டுங்கிறதுனால கண்ணை மூடிடணும், வாயை வந்து மூடிடணும், வாயை மூடி நாடியோட சேர்ந்த மாதிரி கட்டிடணும். அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா முகமெல்லாம் திறந்தே இருக்கு, ஆடை கீழே வேட்டி கட்டுற மாதிரி ஒரு வேட்டி கட்டி அவங்கள மூசா போத்துற மாதிரி ஒரு போத்தி அடக்கம் பண்ணாலும் வந்து அதற்குள்ள நேர்த்தியோட கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். அது கூட அந்த அடக்கம் செய்யக்கூடிய அந்த அடக்கத்தலத்துல உள்ள கொண்டு போய் அந்த பிணத்தை வைத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து நிறைய இடங்கள்ல வேற மாதிரியான முறைகள் மெத்தட் இருக்கு. அதை தடுத்து உடனே மண்ணு மேல விழுந்துடாத அளவுக்கு யாரை கொண்டு போய் வச்சாலும் மண்ணுக்கு கீழே ஒரு உடலை நீங்க வச்சுட்டீங்கன்னு சொன்னா ஒரு 24 ஹவர்ஸ்ல உள்ள ஒண்ணுமே இருக்காது. எல்லாம் அந்த டீகம்போஸ் ஆகி தண்ணி எல்லாம் உள்ள எடுத்துக்கிட்டு உள்ள போன உடனே அந்த மயான மாதிரி உள்ள ஏரியாக்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள ஏறத்தாழ 60 வகையான அதை உடனே கடிச்சு மாத்திர பூச்சிகள் எல்லாம் வந்துருங்க. பல வகையான பூச்சிகள் உள்ள இருக்கு. உடனே வந்து சதவீதம் எல்லாத்தையும் தனியா செஞ்சிடும். யாரு இந்த விஷம் குடிஞ்சிட்டு சாகுறாங்களோ அல்லது விஷத்தால் பாதிக்கப்பட்டு சாகுறாங்களோ அது பல வருடங்கள் வர அப்படி இருக்கு. அந்த பூச்சி எல்லாம் எதுவும் போய் கடிக்காது. உடனே எல்லாம் இது பண்ணிடுறேன். எப்படி நீங்க போட்டாலும் அதான் நடக்க போகுது. உள்ளுக்குள்ள உள்ள நீங்க தடுப்பு வச்சு அவரை அந்த பிணத்தை வந்து நல்ல முறையில வச்சாலும் அதான் நடக்க போகுது. தடுப்பு வைக்காம மண்ணள்ளி போட்டு வந்தாலும் அதான் நடக்க போகுது. ஆனாலும் நம்ம கூட இருந்த ஒரு தகப்பன், நம்ம தாய் இவ்வளவு நாள நம்மளை பாத்துக்கிட்டாங்க, நம்ம மேல கருணை காட்டினாங்க, நம்மளை வளர்த்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. இப்ப அந்த இறந்த உடம்புக்குண்டு ஃபீல் பண்றதுக்கு வழி அதெல்லாம் தெரியாட்டா கூட ஒரு நேர்த்தியான முறையில அடக்கம் செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக அவங்களை குளிப்பாட்டி அவங்களுக்கான ஆடைகளை எல்லாம் அணிவிச்சு அந்த சரியான முறையில கொண்டு போய் மேல மண்ணை கூட அவங்க போட்டக்கூடாது. நம்ம வந்தது பிறகு ஒரு 4 நாள் வேணும்னா அங்க சட்டம் வைப்பாங்க, கட்டை வைப்பாங்க, ஏதாவது வச்சா அது அந்த மண்ணு சுமை தாங்க முடியாம ஒரு 4 நாள்ல முடிஞ்சு உலர்த்தும் போது மெல்ல விழுந்துட்டு போகுது. நம்ம அதை நேரம் செஞ்சிடக்கூடாது.
எப்படியாவது அந்த பணத்தை அடக்கலாம் அப்படிங்கிறதுல நம்ம அப்பா செத்துட்டா அப்பா பிடிச்சி கண்டு கண்டமா வெட்டி கொண்டு போய் எங்க வீசிட்டு வருவோமா? அப்ப அந்த முறைகளும் கூட ஈவன் இஸ்லாம் எரிக்கிற முறையை கூட அங்கீகரிக்கல. அது அது எப்படி செய்ய இயலாதுங்கிறத இஸ்லாத்தின. ஏன்டா இந்து சமுதாய மக்கள் மத்தியில எரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு வளமையான முறையாக தரப்புல எரிப்பாங்க அப்படிங்கிறது இருந்து வருது. இஸ்லாம் அந்த எரிக்கிற முறையை சொல்லவே இல்லை. எரிக்கிறதுனால சுற்றுப்புற சூழல்களுக்கு மாசுபடியது, மனிதனை உள்ள புதைக்கிறதுனால மண் வளம் பெறுதுன்னு இப்ப அறிவியல் சொல்லுது. அத எல்லாம் நம்ம இப்ப பிறக்கும் போது 1.5-2 கிலோ 3 கிலோல தான் பிறந்தோம். இப்ப ஒருத்தர் 70 கிலோ 80 கிலோ 100 கிலோ வரைக்கும் இருக்கிறோம்டா. எங்க இருந்து வந்துச்சு இந்த வெயிட் கேட்டீங்கன்னா கீழே பூமியில விளையாடுறதை சாப்பிட்டு தான் இந்த வெயிட் எல்லாம் வந்திருக்கு. அதை கொண்டு போய் நீங்க பூமியில சேர்த்தீங்கன்னா அடுத்த 50 வருஷத்துக்கு பிறகு வர்றவங்க சாப்பிட்டு உலகம் அப்படியே ஒழுங்கா ஓடிக்கிட்டு இருக்கு. எரிச்சிட்டோம்னா விரயமா போகுது. விரயமா போற அந்த பொருள்கள் எல்லாம் போயா கலந்து நம்முடைய சுற்றுச்சூழல்ல மாசு உண்டாக்குது, சுவாசிக்கிறதுக்கு பிரச்சனை எல்லாம் உண்டாக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு அறிவியல் அதை தவிர்த்து கொண்டால் நல்லதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் இது. அதனால அதை முறையாக ஒரு நேர்த்தியாக சரியாக செய்யணும் அப்படிங்கிறதுனால அப்ப முகம் இது பண்ணியிருந்தா முகத்துல ஒரு மாதிரி சாதாரணமா ஒரு பிணத்தை வைத்திருக்கும் போது அந்த தொடர்ந்து எப்பவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மூக்கு வழிய ஒரு வகையான நீர் வெளிப்படும், கண்ணுல இருந்து ஒரு வகையான நீர் வெளிப்படும். அதெல்லாம் அசிங்கமா தெரியுங்கிறதுனால அதை அடக்கம் பண்ற வரைக்கும் முகம் உள்ளுக்குள்ள கட்டி தான் இருந்தாலும் ஒரு துணியை போட்டு போத்தி வச்சிருப்பாங்க. வேற எதுவும் மத ரீதியிலான இதெல்லாம் வழிமுறைகள் மத ரீதியில சொல்லப்பட்டிருந்தாலும் சரியான எல்லாரும் ஏத்துக்கிற முடிய அறிவுபூர்வமான அறிவியல் காரணங்களும் இதற்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத சாதனுடைய அந்த கேள்விக்கு பதிலாக சொல்லிக்கிறோம். அடுத்த கேள்வி. என்னோட பேர் விஜயச்சந்திரன், கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துலேருந்து வந்திருக்கேன். சார், கடந்த பொங்கல் அப்போ ரூமில் எல்லோரும் சேர்ந்து ஒரு நண்பர்களெலாம் சேர்ந்து பண்டிகை மாதிரி செலிப்ரேட் பண்ணோம். செலிப்ரேட் பண்ணும்போது மற்ற ரூம் நண்பர்களே எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் விருந்து படைச்சி எல்லாருக்கும் கொடுத்தோம். எல்லோரும் சாப்பிட்டாங்க. ரூமில் உள்ள ஒரு முஸ்லீம் நண்பர் அந்த நேரத்துக்கு இல்லை, கூப்பிட்டோம் நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த பண்டிகை முடிஞ்சு ரொம்ப நேரம் இந்த செலிப்ரேட்டில் முடிஞ்ச பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு வந்தார். ஏங்க எல்லோரும் ரூமில் நீங்களும் இருக்கிறீங்க, நீங்களும் எல்லோரும் இருக்கணும்னு சொல்லி தானே செஞ்சது, உங்களுக்காகவும் தானே செஞ்சது, நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லை நான் இந்த இதெல்லாம் கலந்துக்க மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அது மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் நண்பர்களாக தான் பார்த்தோம், அவர் மத ரீதியாக பார்க்கல. அப்படி பார்க்குறாங்களே அது சரியா தவறா அப்படின்ட்டு. அது சகோதரர் என்ன இருக்கிறாருன்னா, பொங்கல் பண்டிகை வந்தது, எல்லாரும் பொங்கல் பண்டிகை கொண்டாடணும். அப்போ அந்த பொங்கல் பண்டிகைக்கு பிறகு அந்த நேரத்தில் ரூமில் அவங்க கேம் மாதிரி நண்பர்களாக தங்கி இருக்கக்கூடிய ரூமில் முஸ்லீம் நண்பர் ஒருத்தர் எங்களோட தங்கியிருக்கிறாரு. அவரை பொங்கல் பண்டிகையில் எங்களோட பங்கு பெறுமாறு, அந்த பொங்கல் பண்டிகைக்காக உண்டாக்கப்பட்ட அந்த பொங்கல் சோறு அதற்கான படையெல்லாம் சாப்பிடுமாறு நாங்கள் கேட்டோம். அவர் அதெல்லாம் கலந்துக்கிறல. முதல்ல கொஞ்சம் லாபகமாக வெளியே போயிட்டாரு. வந்தவொடனே கேட்டோம்னா நான் சாப்பிட மாட்டேன்னே சொல்லிட்டாரு. இது நாங்கள் நண்பர்களாக பழகிற ஒரு இடம் தானே, அவர் சாப்பிட்டாருன்னா என்ன சேர்ந்து அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும்ங்க இஸ்லாத்துல இந்த மாதிரி 2 கொண்டாடுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 வணக்க முறைகளை சொல்லி தருகிறது. 2 கொண்டாட்டங்கள். ஒரு கொண்டாட்டம் 2 பெருநாள் வைப்பாங்க. ஒன்று 30 நாள் நோன்பு இருந்து ஒரு பெருநாள். அதற்கு பிறகு எல்லாரும் இந்த ஹஜ்ஜுக்கு போறப்ப பக்ரீத் என்று சொல்லி ஒரு பெருநாள் வைப்பாங்க. இந்த பெருநாள்களுக்கு இந்த கொண்டாட்டங்களுக்கு கூட காரணங்களும் ஜோதிஷலாம். அதாவது 30 நாள் நோன்பு இருந்து கொண்டாடக்கூடிய அந்த கொண்டாட்டத்துல நீங்க அந்த கொண்டாட்டங்கிற பேரால துள்ளி குதிப்பதற்கு பெருசா இந்த கொண்டாட்டங்களை செலிப்ரேட் பண்றதுங்களாம் அதுல ஒண்ணும் இல்ல. உங்க கொண்டாட்டங்கள் எப்படி இருக்குன்னு அப்படின்னா ஏழைகளும் அந்த அன்னைக்கு நல்லா சாப்பிடுற மாதிரி எல்லாருக்கும் கட்டாயம் கொடுத்துருக்கணும். முஸ்லீம்கள்லையும் ஏழைகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் போய் சேர்ற மாதிரி கொடுத்துருக்கணும். அதே மாதிரி பக்ரீத்துக்கும் பின்னணி அதான் அறுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த அன்னைக்கு எல்லாரும் சிறப்பான ஏண்டா சாப்பாடுகள்ல மட்டனை சாப்பிடுறது சிறந்த சாப்பாடு சாப்பிடுறவங்க மட்டன் சாப்பிடுறவங்க விளங்கி வச்சிருக்கனால அது அவங்களுக்கும் போய் சேரணுங்கிற இந்த பின்னணியிலே தான் இந்த 2 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இதற்கு இது இல்லாத ஒன்றை கொண்டாட்டமாக ஒரு முஸ்லீம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை எப்படி நம்ம விளங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்மோட இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செய்யும் போது எப்படி செய்வோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கோழி இந்த மாதிரி சாப்பாடுகள் பரிமாறுவாங்க. அதையும் செய்யறதோட என்ன வைங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் வெஜிடபிளான சாப்பாடு வைங்க. ஏன் அப்படி வைங்க அப்படின்னா அந்த வெஜிடபிள் மட்டும் சாப்பிடுறவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அது மட்டும் காய்கறி மட்டும் சாப்பிடுறவங்க மாமிச உணவு சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம். இப்ப இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சிம்பிளானதா போயிடும். ஒருத்தர் ஒரு கொள்கையில் இருக்கிறாரு. என்ன கொள்கையில் இருக்கிறாருன்னா எனக்கு இப்படி எல்லாம் வரையறை இருக்கு, இதை தாண்டி நான் வெளியே வரமாட்டேன், இதான் வரையறை அப்படின்னு இந்த வரையறைக்குள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இந்த வரையறைக்குள்ளே அவர் இருந்துக்கிறாருன்னா இதை நம்ம தப்பா எடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. எப்படி நம்ம இந்த மாதிரி அவங்க வெஜிடபிள் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வெஜிடபிளை கொடுத்துட்டு விட்டுருவோம். இப்ப நம்ம வெஜிடபிளும் சாப்பிடுவோம், நான்வெஜ்ஜும் சாப்பிடுவோம், பிரச்சனை இல்லை, நமக்கு என்னத்தை வந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். அப்ப அப்படி ஆட்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் அதை சாப்பிட மாட்டாரோ அவருடைய அந்த அது மத நம்பிக்கை தானே.
மத நம்பிக்கையின் அடிப்படையில தான் அது உருவானது. என்ன உருவானது? புலால் சாப்பிட மாட்டோம், மீன் சாப்பிட மாட்டோம், மட்டன் சாப்பிட மாட்டோம், இதெல்லாம் இப்படி உள்ளதெல்லாம் சாப்பிட மாட்டோம். ஒரு மத நம்பிக்கையின் பெருமொழியில் உருவானது. முஸ்லீம்கள் எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படி இருந்தா கூட ஒரு இந்து நண்பர் எங்க வீட்டுக்கு வர்றாரு, அவருக்கெல்லாம் சாப்பிட மாட்டாருன்னு சொன்னா அவங்களுக்கும் தனியா காய்கறிகளை தான் செஞ்சு கொடுக்குறோம். ஏதாவது மதிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. இந்த மாதிரி அவர் ஒன்றை கொண்டாட மாட்டேன், இது மத அடிப்படையில் எனக்கு அங்க வர முடியாது அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல அதுல நிர்பந்தப்படுத்தாமல். ஏன்னா இந்து சமுதாயத்தை பொறுத்தவரை அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன புது வருஷம் ஜனவரி 1 கொண்டாடலாம், மற்ற என்ன ஒரு செலிப்ரேஷன் போற இடங்கள்ல என்ன இருக்கோ அதையெல்லாம் கொண்டாடலாம். இப்ப இது மட்டும் நம்ம சொல்லல, நல்லா நீங்க விளங்கிக்கணும்டா. என்ன குர்ஆன்லயும் நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறையிலையும் கொண்டாட்டத்துக்கு இந்த 2 நாள் தான் இருக்கு. இதை விட்டுட்டு சில முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நம்ம ஊர்கள்ல அவங்க யாரையாவது ஒரு இறந்து போன ஒரு நல்ல மனிதர்னு நினைச்சுக்கிட்டு யாரையாவது புதைத்து அந்த இடத்துல ஒரு விழா எடுக்கிறாங்க திடீர்னு. இது பார்த்துருப்பீங்க, இந்தியாவில் பரவலா இருக்கு, விழா எடுப்பாங்க. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா, இது இஸ்லாத்துல இல்லாத விழா. அவங்க சோறாக்கி எல்லாரும் கொடுக்குறாங்க, அங்க அறுத்து பழியிட்டு எல்லாரும் கொடுக்குறாங்க. நம்ம என்ன முஸ்லீம்கள்ட்ட சொல்றோம் கேட்டா, இந்த விழாக்கள்ல நீங்க கலந்து கொள்ளாதீங்க, ஏன் கலந்துக்கிறாதீங்கன்னு அப்படின்னா, இது இஸ்லாத்துக்கு இந்த விழாவுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, இஸ்லாத்தோட தொடர்பே இல்லாத விழா, இஸ்லாத்துக்கு மாற்றமானது. அங்க கூட்டமெல்லாம் போட்டு இப்ப இந்த நல்லிணக்கத்திற்காக இதை நம்ம கண்டுக்கலாம். நீங்க உங்க வழி செய்யுங்க, நம்ம எங்க வழி செய்வோம் விட்டுறோம் ஒழிய, முஸ்லீம்கள் இந்த 2 பெருநாட்களையும் விட்டு விட்டு வேற கொண்டாடுற தினங்களை எடுத்து செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட போய் பிரச்சாரம் பண்றோம், இது செய்யக்கூடாது தடுக்கிறோம், எடுத்து சொல்றோம். அப்ப பிரச்சனை எல்லாம் வருது, இருந்தாலும் தாய்கிட்ட எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அப்ப இது இஸ்லாத்துல உள்ள ஒரு வழிமுறை. இது ஒரு பொங்கல் கூடாது. அதே நேரத்தில் நீங்க இப்ப விருந்து கலைச்சிங்கடா, விருந்து சாதாரணமா இப்ப வாங்க எங்க வீட்டுல சாப்பிடுங்க, நாங்க சாப்பாடு வாங்கி தரோம் சாப்பிடுங்க, நல்லா வருவோம், நல்லா சாப்பிடுவோம், என்ன வாங்கி தந்தாலும் சாப்பிடுவோம், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அது திருமறை குர்ஆன் கூட சொல்லுது. இப்ப ஒரு பொருளை ஒரு சோறு தான், அது எந்த நிலையிலையும் சோறு தான், அதை கொண்டு போய் சாமிக்கு வச்சு படைச்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு பவர் வந்ததான் நம்ம நினைக்கிறோம். படைச்சோம்னா அது பிரசாதமாயிருது. சாதமாக இருந்தது சாமிக்கு முன்னால் வைத்தவுடன் பிரசாதமாகி விடுகிறது. அதே மாதிரி முஸ்லீம்களும் சில பேர் செய்வாங்க, பாத்தியா ஓதுறோம் இல்ல வேற என்னமா செய்யறோங்கிற பேரால அதை பொருட்களை கொண்டு போய் வாழைப்பழத்தை இனிப்பான சோறை கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு என்னத்தையாவது ஓதி இதுக்கு சக்தி வந்துருச்சு, இதுக்கு நாரதா என்னமோ பேர் வச்சிருக்காங்க இஸ்லாத்திலையும். அப்படி கொண்டு வந்து சொன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் 2க்குமே ஒரே நிலைதான். அவர் கொண்டு விட்டு வர்றதுலையும் இஸ்லாத்தின் பேரால் செய்யப்பட்டதுலையும் எந்த ஒரு பொருளுக்குள்ள ஒரு சக்தியும் போக முடியாது. அதை சோறுண்டா சோறு தான், சோறு உள்ள போய் என்ன செய்யுமோ அதான் செய்யுமோ ஒழிய அந்த பொருளுக்கு அதை தாண்ட எந்த சக்தியும் வராது. அந்த சக்தி வர்றதாக நினைக்கிறது கடவுளுக்கு மாறு செய்யறதுங்கிறது இஸ்லாத்தின் நிலைப்பாடு. ஒரு பொருளை வச்சு சக்தி உருவாகுவதாக நினைக்கிறது கடவுளுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு விஷயங்கிறது இஸ்லாத்தின் நிலைப்பாடு. குறிப்பா சொல்லணும்னா அந்த பொங்கலை பொறுத்தவரை இப்ப சமீப காலமாக அது உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லி அதனால சாப்பாடு உழவர்கள் அப்படின்னு சொன்னா சாப்பாடு கிடைக்காது. உண்மைதான், அவங்கள பெருமைப்படுத்தணும், அவங்கள கண்ணியப்படுத்தணும், அவங்களுக்கு உற்சாகப்படுத்தணும், அவங்கள ஊக்கப்படுத்தணும் உழவர்களை. ஏன்டா இன்னைக்கு எல்லாரும் அந்த உழவு தொழிலை விட்டுட்டு வேற வேலை பார்க்கலாம்னு போயிட்டு இருக்காங்க. அது ரிஸ்க் கூட போடுறது. நிறைய மழை பெஞ்சாலும் அழிஞ்சு போகும், மழை பெய்யாம போனாலும் அழிஞ்சு போகும். அந்த மாதிரி உள்ள தொழிலை செய்யறதுக்கு இன்னைக்கு யாரும் தயாரா இல்லைங்கிறதுனால ஊக்கப்படுத்தணும், அவங்களுக்கு நல்ல வேற கருத்துல. ஆனால் இந்த பொங்கல் உழவர்கள் யார் அப்படி உழவர் தினம் அப்படின்னு பார்த்தோம்னா யார் உண்மையில ஏர் ஓட்டி உழுகிறாங்களோ அவங்களுக்கு யாருக்கு புது அரிசி வந்திருக்கு அவங்க தானே வச்சு கொண்டாடணும். நம்ம இங்க புது அரிசியா வந்திருக்கு, 2 வருஷத்துக்கு முன்னால உள்ள அரிசியை தான் வச்சிருக்கோம். அப்ப இது அப்படி வெளியே பேசிக்கிட்டா கூட ஒரு மதம் சார்ந்த பண்டிகையாத்தான் அது புகை வைக்கிறோம், பூஜை செய்யறோம், அதுக்கு முன்னால பகவான் வழிபாடெல்லாம் நடத்துறாங்க. அப்போ ஒரு மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கையாத்தான் இது எடுக்கப்பட்டிருக்கு. அப்படியே அது பொதுவா எல்லாரும் வைக்கிற மாதிரி உள்ள ஒரு வடிவத்தில் அது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்கிறோம். இதுவும் போக என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்துல கூடுதலாக இப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்லாம் அப்படின்னு சொன்னா ஒரு கொள்கையை நம்ம ஒத்துக்கிட்டோம்னா அந்த கொள்கையில் கரெக்டா இருக்க சொல்லுது. கடவுள் இல்ல ஒரே ஒருவன் தான் என்று சொல்லக்கூடிய கடவுள் ஒருவனை தவிர வணக்கத்திற்கு வேறு யாரும் இல்லை அப்படி இஸ்லாத்துடைய கொள்கை. இந்த கொள்கையை ஒத்துக்கிட்டால என்ன வந்துருது அப்படின்னா வேற எதையும் வணங்க இயலாதுங்கிறது தெளிவா அந்த உறுதிமொழியில வந்துருது. ஆனா பிற சமுதாயங்கள்லாம் என்ன அப்படின்னா நிறைய கடவுள்கள் இருக்கு, நிறைய தெய்வம் இருக்கு, அதுல ஒண்ணு முஸ்லீம் சொல்றது கூட அவங்க சேர்த்துக்கலாம். ஆனா முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதை சேர்க்க இயலாது. அப்ப இந்த எல்லா மதமும் வேணும் அப்படிங்கிற அந்த நிலை இருக்கு இல்லையா, எல்லாம் வேணும் மதச்சார்பின்மைங்கிற பேரால எல்லா எம்மதமும் சம்மதம்ங்கிற அந்த கருத்துல இருக்கிறாங்கல்ல, அது ஒரு தவறான கருத்து. ஏன்னா இதை பார்த்து நான் சொல்றேன் இது சிவப்பு கலர் அப்படின்னு சொன்னாலும் நீங்க ஆமாங்கிறீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சொல்றேன் இல்ல மஞ்சள் கலர் அப்படின்னு சொன்னாலும் ஆமா சொல்றீங்கன்னா அது யோசிக்கிறேன்னு தானே அர்த்தம். அப்ப எப்படி எம்மதமும் சம்மதமாக ஒருத்தர் ஏத்துக்கிற முடியும் அப்படின்னா ஏத்துக்க இயலாது. இப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஒருவருடைய உணர்வுகளை இன்னொருவர் புண்படாமல் நடந்து கொள்வது.
எங்களுக்கு அவர் ஒத்துக்கிறல அப்படிங்கிற விஷயம் வேற. அவர் வரல இது ஒன்லைன்னு சொன்னா சரி சொல்லுவாங்க, பதில் சொன்னா கூட வந்து நம்ம சேர்ந்து இருக்கிறோம் தப்பா நினைப்பாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாகரிகமா வெளியே போயிட்டார்ல, ஓடி போயிட்டார்ல, அந்த மாதிரி இருந்துகிட்டு ஒருத்தன் அந்த இடத்துல பொங்க வைக்கிறீங்களோ அப்படியே அப்படியான்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன், இவன் தொழுவும் போது இன்னொருத்தன் இருந்துகிட்டு தொழுவுறீங்களோ அப்படியே அப்படியான்னு பேசுறது இருக்குல்ல, இந்த மாதிரி உள்ள இடைஞ்சல்கள் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அவன் அப்படித்தான் இருப்பான், அவன் காரியத்தை செய்வான், நம்ம இப்படித்தான் இருப்போம், அவங்க நம்ம காரியத்தை செய்வான் விட்டு கொடுத்து கண்டுக்கிறாம போயிட்டாலே ஒரு இணக்கம் நல்லிணக்கம் அப்படிங்கறது உருவாகிறேன். ஒருத்தருடைய காரியத்தை இன்னொருத்தர் செஞ்சுதான் அந்த இணக்கம் உருவாகுங்கிறது ஒரு போலித்தனமான ஒரு நடிப்பு. சாருடைய கேள்விக்கு பதில் எடுத்துக்கிறது. நாடோடியாக அலைந்து திரிந்த மனிதன் தனது அறியாமையில் அங்கும் இங்கும் சிதறி கிடக்கிறார்கள். அறிந்தவர்கள் அறியாதவர்கள் மனதில் அறியும்படி நல்வழி காட்டிட வழிவகுக்க வேண்டும். என்னுடைய ஃப்ரெண்டு அப்சல், நானும் ஒரு 10th ஒரே கிளாஸ்மேட். சமீபத்தில் ஆக்சிடெண்ட்டில் டெத் ஆகிட்டோம். அதுவும் இந்து சமுதாயத்தில் வந்து ஒரு இளைஞன் இறந்துட்டானா அவருடைய துக்க நிகழ்ச்சி வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க. முஸ்லீம் மதத்தில் வந்து அவ்வளோவா வெளிப்படுத்தாமல் இந்த உணவு அருந்தி இது பண்ணுறாங்க. அது இது பண்ணுறாங்க. இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? அவர் என்ன இருக்கிறாருன்னா, அவருடைய நண்பர் ஒருவர் வந்து இறந்துட்டாரு, இளைஞர், இளைய வயதில் ஒருத்தர் இறந்தாரு. அவர் இறந்ததற்கு பிறகு அவங்க குடும்பத்தில் வந்து அவங்க சோறு சமைச்சு இது சாப்பிட்டு நார்மலாக சகஜமாக இருக்கிறாங்க. இந்துக்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் துக்கமாக அனுஷ்டிப்போம், இது ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாரு. இப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் இறந்து விட்டால் நமக்கு நண்பர் குடும்பத்தார் ரொம்ப நெருங்கினவர் இறந்தாருன்னு சொன்னால் 3 நாள் துக்கம். 3 நாட்களுக்கு அவங்களுடைய வீட்டில் வந்து சாப்பாடு சமைக்கக்கூடாது. சமைக்கக்கூடாது மட்டும் சொல்றதோட அதில் நான் என்ன உத்தரவிட்டாங்கன்னு சொன்னா, அவருக்கு வந்து அக்கம் பக்கத்தார்கள் மற்றவர்கள் வந்து சமைச்சு அந்த வீட்டுக்காரங்களுக்கு கொடுங்க, அவங்க துக்கத்தில் இருப்பாங்க, சாப்பிட சமைச்சலாம் இது பண்ண முடியாது, அவங்களுக்கு சாப்பிடுங்க. அதே நேரத்தில் மனிதனுடைய உடம்பை அவங்க ஹெல்த்தையும் பார்க்காமல 3 நாளா 4 நாளெல்லாம் அவங்க பட்னியாக கிடந்தா வாழ முடியுமா? அப்ப அதுக்கெல்லாம் அவங்க ஒரு சாப்பிட முடியாத மனநிலையில தான் இருப்பாங்க. கவலை இருந்துச்சுன்னா சாப்பாடு உள்ள போகாது. இருந்தாலும் அவங்க என்ன முடியுமோ அதை கொடுத்து அதை செய்ய வேண்டிய கடமை சுற்றி உள்ளவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு வந்துட்டு இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப இதை வந்து ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் நடந்துருச்சுன்னு சொன்னா 3 நாள் இஸ்லாம் வந்து தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. அப்ப இதுல வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சில ஊர்கள்ல முஸ்லிம்களும் கூட அந்த மரண நிகழ்வுக்கு வர்றாங்கல்ல ஆட்க, அவங்கள கருத்துல கொண்டு அந்த அடக்கம் செஞ்ச உடனே மரணித்த அந்த இடத்திலேயே அவங்களே சாப்பாடு சமைச்சு அங்க வந்திருக்கிறவங்களுக்கு பரிமாறுறத வந்து பார்த்துருக்கோம். முஸ்லீம்கள்ட்ட அந்த பழக்கம் இருக்கு. அவங்க முஸ்லீம்கள்ல சில பேர் விளங்காம வந்து அவங்க வந்தவங்களுக்கு சாப்பாடு வர்றவங்களுக்குலாம் இது வந்து அது சாப்பாடு சமைச்சு போடுறது வந்து ஒரு கொண்டாட்டத்தினுடைய ஒரு பகுதியுமே, ஒரு துக்கமான ஒரு நேரத்தில் வந்து அந்த அதை செய்ய நம்ம நிச்சயமா இயலாது. அப்ப அவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவருடைய காரியத்தை அவங்களுக்கு தெரியும், வீட்டுக்காரங்களே துக்கத்துல இருக்கிறாங்கன்னு அவங்க அதுல கலந்துக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. அவங்க சாப்பிடுறதுனா எங்கேயும் சாப்பிட்டுருவாங்க, அதுக்கான ஏற்பாடுகள்லாம் இப்ப இருக்கு. அப்ப அது வந்து விளங்காம தான் செய்யறாங்க முஸ்லீம்கள்ல சில பேர். இந்த மாதிரி உள்ள காரியத்தை அன்னைக்கே இறப்புக்கு வர்றவங்க சாப்பாடு செஞ்சு போடுறது அப்படிங்கிறது இஸ்லாத்துல அறவே இல்லாத ஒரு காரியம், நபிகள் நாயகம் தடுத்த காரியம். அந்த காரியத்தை அவங்க வந்து இஸ்லாத்துல இல்லைன்னு செய்யக்கூடாதுங்கிறத விளங்காம செய்யறாங்க. இப்ப நான் என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா, இது மார்க்கத்தில் இல்ல, முரணானதை நீங்க செய்யக்கூடாது, நீங்க துக்கத்தில் இருக்கிறீங்க, நீங்க அமைதியாயிருங்க, உங்களுக்கான சாப்பாடுகளோட அக்கம் பக்கத்து வீடுகள்ல இருந்து வரும், நீங்க கவலைப்பட வேணாம் என்று நாங்கள் பிரச்சாரம் செய்துட்டு வர்றோம். இப்ப இந்த பிரச்சாரத்தின் மூலமாக ஏறத்தா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு 25% முஸ்லீம்கள் வந்து வர்றவங்க, சாவுக்குண்டு வர்றவங்க, இறப்புக்குண்டு வர்றவங்க எப்படி சாப்பிடுவாங்க எப்படி போவாங்கிறதுல அந்த துக்கத்தை எல்லாம் மறந்து அது ரொம்ப கவனமா இருப்பாங்களே ஒழிய, இந்த துக்கம் அப்படிங்கிற அந்த நிலையெல்லாம் மாறி அந்த நேரத்தில் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சாரத்தின் மூலமாக மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி மாறிக்கிட்டு வருது. ஆக அவர் கேட்ட அந்த குறைகள் இப்ப ஆங்காங்க அந்த மாற்றத்துக்கு போல ஒரு சில இடங்கள்ல இருக்கு. இன்னும் அதை முயற்சி செய்து முழுவதுமாக மாற்றுறதுக்கான பிரச்சாரங்களை செய்வோம். அடுத்து என் பேர் சிவகுமார், மதுரை. அதாவது இந்த இஸ்லாம் மதத்தில் வந்து இந்த தவீத் அல் ஜமாத்துன்னு இருக்குது, அப்புறம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், இன்னும் நிறையா பிரிவு இருக்குது. இந்த கிறிஸ்தவ மதத்தை போலவே எல்லா மதத்திலும் மாதிரி இந்த மதத்துலேயும் இந்த பிரிவு எதனால் ஏற்படுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்குது. நீ இந்த
இந்த இந்த இந்த இதை சேர்ந்தவங்க வந்து இது இப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையினுடைய இது சொல்கிறாங்கல்ல, அது எதனால்? இப்போ வந்து கிறிஸ்தவ மதத்தில் பைபிளே வந்து ஒவ்வொருத்தர் சிஎஸ்ஐன்னு சொல்கிறாங்க, பெந்தகோஸ்தேன்னு சொல்கிறாங்க, சாமியை கும்பிட்றதே அவங்களே ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவாங்க. சிலுவை இருக்குது, இயேசுநாதர் ஒரு உருவ அமைப்பை காமிக்கிறாங்க, கடவுள் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு காமிக்கிறாங்கல்ல. அது கத்தோலிக்க சில பார்த்தீங்கன்னா அவங்க மரியாதை தான் கும்பிடணும், அவங்க அம்மாவை தான் கும்பிடணும் அப்படின்னு. அது மாதிரி திருக்குறான்லேயும் நம்ம இஸ்லாம் மதத்துலேயும் அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி பைபிளில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கா? கடவுள் உருவ வழிபாடு எப்படி எல்லாருக்கும் இல்லை ஒரே மாதிரி தானா அப்படின்ற ஒரு சந்தேகம் வேறு. எனக்கு இந்த இது அவ்வளோ தெரியாது, என்னால் கேட்டேன். என்ன காரணம்டா, கிறிஸ்தவர்கள் வந்து நிறைய குழுக்களாக இருக்கிறது மாதிரி முஸ்லீம்களும் வந்து குழுக்களாக தானே இருக்கிறீங்க, அதுல என்ன வித்தியாசம், ஏன் இப்படி பிரிவுகள் எல்லாம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இப்ப கிறிஸ்தவ மதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியாது, அது வந்து ஒரு மத சம்பந்தப்பட்ட விஷயம், அதுக்கு அவங்க தான் ஏன் போச்சுன்னு சொல்லணும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உள்ள விஷயங்களை வந்துட்டு நம்ம விளக்கி சொல்லலாம். இப்ப அதுல கூட ஒரு கோடிட்டு காட்ட வேண்டும் என்று சொன்னால், இப்ப கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு கத்தோலிக்கர்களுக்கு வேத புத்தகம் வச்சிருக்காங்கல்ல பைபிள், அதுல வந்து அவங்கள்ட்ட இருக்கிறதுக்கு புரோட்டஸ்டன்ட்கள் சொல்றவங்கள்ட்ட இருக்கிறதுக்கு சில வசனங்கள் வித்தியாசப்படுகிறது அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க. அவங்க சிலர் அது சரி வராதுன்னு மாற்றி அமைத்து விட்டார்கள் என்கிறதெல்லாம் பார்க்கிறோம். வேதத்துல வித்தியாசம் இருக்கு அவங்களுக்கு மத்தியில. இப்ப முஸ்லீம்கள்ல வந்து நீங்க எந்த பிரிவாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, கடவுள் ஒருவன், அவனை தவிர யாரையும் வணக்கூடாதுங்கிற இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையில் வேறுபடலை. பெரும்பாலான இருக்கிறாங்க முஸ்லீம்களையும் இந்த கொள்கையை விட்டுட்டு இதை சொல்லிக்கொண்டு செயல்பாட்டால் மாறுபட்டு போனவர்கள் இருக்கிறாங்க நிறைய பேர். அப்ப அதே மாதிரி வந்து குர்ஆன், இதுதான் குர்ஆன், இப்ப இருக்கிற குர்ஆன், இது இல்லாம வேறு குர்ஆன் இல்ல, அந்த வசனம் இல்ல, இந்த வசனம் இல்ல சொல்ற ஆளுக்கு யாரும் இல்ல. குர்ஆனை எல்லாருமே இந்த குர்ஆன் ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய அவ்வளவு பேருமே முகமது நபி அவர்களை தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். முகமது நபி அவர்களை தூதர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. ஏற்றுக்கொண்ட பிறகு ஜமாத் இருக்கிறீங்க, மற்ற ஜமாத் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஏன் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இப்ப இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப எங்கள் தௌஹீத் ஜமாத் முஸ்லிம்கள் உள்ள நிறைய மற்ற பிரிவுகள் அமைப்புகளா இருக்கிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்ப நாங்க வந்து கடந்த 30 ஆண்டுகளாக இஸ்லாம் என்று சொன்னால் திருமறை குர்ஆனும் நபிகள் திருமறை குர்ஆன் இருக்கு. அதுவும் நபிகள் நாயகம் அவர்கள் வந்து எதை போதித்தார்களோ அந்த போதித்த செய்திகள்ல ஆதாரப்பூர்வமாக இன்றைக்கு வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய செய்திகள் இருக்கு, சரியா முறையா, அந்த செய்திகளும் தான் இஸ்லாம். இது இல்லாத நிறைய பழக்க வழக்கங்கள் திருமறை குர்ஆன்ல இல்லாது, நபிகள் நாயகம் கற்றுத்தராதது, முஸ்லீம்கள்ட்ட இன்னைக்கு வந்து ஊர் பழக்க வழக்கம் சொல்லி ஊர் திருமணம் பண்ணுவாங்க, திருமணத்துல இஸ்லாம் இருக்காது. அவங்க ஊர்ல கடந்த 4 வருஷமா எப்படி பண்றாங்களோ அப்படித்தான் திருமணம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு சாவை பார்ப்பாங்க, அந்த புதப்புல இஸ்லாம் நபிகள் நாயகம் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்களோ அது இருக்காது. அவங்க ஊர்ல ஒரு முறை பின்பற்றப்படும் கடந்த 300 வருஷமா அர்த்தம் பின்பற்றுவாங்க. இந்த மாதிரி முஸ்லிம்களுடைய செயல்பாடு நடவடிக்கைகளில இஸ்லாம் குர்ஆனும் நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதலும் இல்லாம போய் வேற வேற பழக்க வழக்கங்கள்லாம் பொதுவாக இன்னும் திறந்து செல்லணும்னா இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு நாட்டில் முஸ்லீம்கள் இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதுல வந்துட்டு நிறைய இந்து சமுதாய மக்களுடைய பழக்க வழக்கங்களும் கூட இவங்க வந்து தேர் திருவிழா வச்சாங்க அப்படின்னு சொன்னா, முஸ்லீம்களையும் ஏதாவது தர்காங்கிற பேரால ஒன்னை ஏற்படுத்திக்கிட்டு அங்க போய் சந்தன கூடுதலும் இருப்பாங்க. அப்ப அது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்ல, இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப இது வந்து இந்த பிரிவுங்கிறது ஆரோக்கியமான பிரிவு. என்ன பிரிவுண்டா, எப்போதுமே வந்து ஒரு இடத்தில் தீமையை தட்டி கேட்கக்கூடிய ஆட்கள், நன்மையை செய்யும்போது ஏவுறவங்க இருக்கணும். அதனால மக்கள் மத்தியில கருத்து வேறுபாடு சண்டைகள் வந்தது என்று சொன்னால் வரத்தம் செய்யும். அது வந்து வராமையெல்லாம் போகாது, வரும். அந்த அந்த மாதிரியான ஒரு உணர்வோடு மனிதர்கள் கட்டாம இருக்கணும். தப்பு செய்யறான், ஏன் தப்பு செய்யறான், இப்ப இன்றைக்கு வந்து இந்த ஊர்ல குழப்பம் வந்துடும், சலசலப்பு வந்துடும், பிரச்சனை வந்துடும்ங்கிற காரணத்தினால தப்புகளை தட்டி கேட்கக்கூடிய அந்த வேகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு போறதை நம்ம பார்க்க. ஒரு பஸ்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு பஸ்ஸுக்குள்ள சும்மா ஒரு கை அன்னைக்கு சென்னையை பிடிக்கிறாங்க, இப்படி பிடிக்கிறாங்கன்னு சொன்னா துப்பாக்கியை காட்டி மிரட்டி கொள்ளை அடிக்கிறதுக்கு முயற்சி. கடையில அதுல இருக்கிற ஆள்ல யாரோ ஒரு ஆளுக்கு வீரம் வந்திருக்கு, ஆளை மடக்கி பிடிச்சு பார்த்தா அது பொம்மை துப்பாக்கி. அந்த எவ்வளவு தைரியமா இருக்க, துப்பாக்கியை காட்டினாலே எவனு நம்ம எட்டி பிடிக்கலாம் முயற்சி பண்ண மாட்டாங்கிற ஒரு தைரியத்துல தான் உள்ள நுழைஞ்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு பஸ்ல 60 பயணிகள் உட்கார்ந்து இருக்காங்க, இடையில பஸ் நிப்பாட்டுறான், 2 பேர் ஏறான், ஒரு சின்ன வெங்காயம் வெட்டுற கத்தியை வச்சு காட்டி எல்லாத்தையும் அந்த மக்கள்கிட்ட இருக்கிற நகை இருக்கிற பணம் எல்லாத்தையும் படிச்சிருப்பான். அப்ப இதெல்லாம் வந்து இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா அந்த தட்டி கேட்கணும் ஏத்து கேட்கணுங்கிற அந்த தன்மை பயத்தினால குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நபிகள் நாயகம் சொன்னாங்க வந்து ஒருவன் தன்னுடைய உடைமையை பொருளை உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக போரிட்டு அந்த நேரத்துல அதுல இறந்து போறான் அப்படின்னு சொன்னா கடவுளிடத்துல அவனுக்கு வந்து உயிர் தியாகம் செய்த நன்மை கிடைக்கும், போராடுங்கிறாங்க. இது மட்டும் சொல்லல, நம்ம சுதந்திரத்தப்ப பாட்டு படிச்சப்ப பாரதியார் சொன்னார் ரௌத்திரம் பழகுண்டார், போராடி பழகு அப்படின்லாம் சொன்னாங்க, நம்ம தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு.
அப்ப அந்த மாதிரி கட்டாயமா எல்லாரும் அக்கினி குஞ்சொன்று கொண்டேன், அது அங்கே காட்டில் ஒரு பொந்தலை வைத்தேன், வெந்து தெளிந்தது காடு தளல் வீரத்தில் முப்பொன்றும் குஞ்சென்று உண்ட பெரிய ஆளுக்கு சண்டை போட்டா சின்ன பிள்ளைய சும்மா இருக்கிறீங்க, நீங்கள் போய் சண்டை போடுங்கன்றாரு. அப்ப இதெல்லாம் சுதந்திரம் போராட்டத்துக்காக மக்களை தயார்படுத்துறதுக்காக அன்னைக்கு சொன்னாங்க. அப்ப அந்த வீரம் இன்னைக்கு இருக்குன்னு வரணும். அப்ப இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஏவுவதற்கு, கெட்ட விஷயங்களை தடுப்பதற்கு எப்ப முயற்சி பண்றோமோ அப்ப பிரிவுகள் உருவாகிறது. அது ஆரோக்கியமான பிரிவுகளிய கெட்ட பிரிவு இல்ல. இது நல்ல செய்திகளை தூண்டக்கூடிய, கெட்ட செய்திகளை கசியங்களை தடுக்கக்கூடிய ஆட்கள் இந்த பணிகளை உலகத்தை சில காலமெல்லாம் தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு அப்பதான் உலகம் சரியான பாதையில போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இல்ல என்று சொன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, குடிக்காதவன் தடுக்க மாட்டேங்கிறான், மத்த யாருமே எந்த கெட்ட காரியங்களையுமே நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அப்ப அதனால உலகமே கெட்டு போயிருக்கும் திருமலை குரான் சொல்லுது. அப்ப அதனால இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, ஒரு சாரார் நன்மையை ஏறி தீமையை தடுக்கிறாங்க, ஒரு சாரார் தீமையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதனாலையும் பிரிவு ஏற்படுது. இதுக்கு வெளியில இன்னொரு வகையான பிரிவும் இருக்கு. நம்ம சுட்டி காட்டாம விட வேண்டிய அரசியல். இந்த மாதிரி உள்ள நாடுகள்ல அரசியலுக்காக போறவங்க, இப்ப நாங்க இப்படி ஒரு அமைப்பு நடத்துறோம், சேவைகள் செய்யறோம் மக்கள் மத்தியில, இந்த மாதிரி நல்லிணக்கம் உருவாக்க வேண்டும்ங்கிற முயற்சிகளை பண்றோம். இதைத்தான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்கிறத உறுதியான கொள்கையா வச்சிருக்கோம். இதை தவிர அரசியல்ல தேர்தல் எல்லாம் ஒரு காலத்திலையும் போட்டியிட மாட்டோம். தேர்தலில் போட்டிட்டு வந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு போனா முடிச்சு அவ்வளவுதான் பாக்குறோம்ல. யாரு தேர்தலில் போட்டியிட போறாங்களோ ஒரு 5 வருஷத்துல நல்லா சம்பாதிப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லா வகையான முள்ளமாரித்தனமும் செய்யலாம்ங்கிறது அவங்கள்ட்ட வந்துருது. அப்ப நாங்க எங்க அமைப்புல அதை ஒரு சட்டமாக வச்சிருக்கோம். அப்படின்னா நிறைய மக்கள் லட்சக்கணக்கில் நாங்க கூப்பிட்டாலும் வர்றாங்க, போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பண்றோம், முஸ்லிம்களுக்கு உரிமையை தாங்கலாம் கேட்கிறோம், இதையெல்லாம் செய்வோம். ஒழிய தேர்தல் அரசியலில் ஒரு காலம் தலையிட மாட்டோம் நம்ம சொல்றோம். ஏன் தேர்தல் அரசியல்ல போய் நின்றா என்னன்னு சிலர் போயிருக்காங்க, அவங்க வேற ஒரு அமைப்பா இருக்காங்க, அமைப்பு பொறுத்தனை செய்யும். அப்ப அது அவங்க அரசியல் காரணங்களுக்காக போனாங்க. அப்ப இப்படி சில காரணங்கள் இருக்கு. அது எல்லாமே ஆரோக்கியமான அம்சம் தான் அப்படிங்கிற நீங்க விளங்கிறேன்னு இந்த சகோதரருடைய கேள்விக்கான